வைட்டமின் டி கேப்சூல் எடுக்கும்போது இதை தெரிஞ்சுக்காமல் யூஸ் பண்ணாதீங்க. அதிகமான அளவு வைட்டமின் டி கேப்சூல் எடுக்கும்போது உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய டாக்ஸிசிட்டிக்கான அறிகுறிகள் என்ன? பசியின்மை, வாமிட்டிங், வீக்னஸாக இருக்கிறது, பதட்டம், ஹை பிளட் ப்ரெஷர். இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பில் கால்சியம் அதிகமாக படிகிறதால. எங்கே படியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி, இரத்த குழாய்கள், லங்ஸ், ஹார்ட் இதிலெல்லாம் அதிகமாக படிகிறதுனால. வைட்டமின் டி டாக்ஸிசிட்டினால் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, வாமிட்டிங் வர்றது, மசில் வீக்னஸாக இருக்கிறது, கன்ஃபியூஷன், பெயின், பசியின்மை, டீஹைட்ரேஷன், அதிகமான அளவு யூரின் போகிறது, தாகம், கிட்னியில் ஸ்டோன் ஏற்படுறது. வைட்டமின் டி டாக்ஸிசிட்டியை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை இருக்கும்போது உங்கள் டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு எவ்வளோ டோஸ் எடுத்துக்கணும், எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சரியாக கேட்டுக்கிட்டு அதுபடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.